ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். இறைவன் காலத்துடன் உலகத்தை இயக்கமாகி கொண்டு வருகிறார். மனித குல பிறப்பை அதை மாற்றி அமைக்க ஜீவராசிகள் கிடையாது. காடுகளும் வேகமாக அழிந்ததால் ஜீவராசிகளும் அழிந்துவிட்டது. ஆகினால் மனிதனாக பிறப்பதனால்தான் மனிதனுக்குள்ள ஆசைகள் பல வகைகள் தூண்டப்பட்டு செயல்படுகிறது. இதை உணர்ந்த அப்துல் கலாம் தான் கடவுள் என்பவர் தூண்டப்படுவரே என்பது அவர் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். அது அத்தனை 100க்கு 100 உண்மை. இறைவனை உணர்ந்தறிந்து கேட்டால் இதுதான் கூறுகிறார். ஒவ்வொரு ஜீவராசிகளும் எவ்வாறு செயல்படுகிறதோ அந்த ஜீவராசிகள் மனிதன் உண்டு வாழ்ந்தாலும் சரி, அது இயற்கையாக இருந்து மண்ணில் மறைந்தாலும் சரி, ஆக மொத்தம் அனைத்தும் மண்ணாக வேண்டுமே என்பதே விதி. அந்த மண்ணிலிருந்து தான் ஆதி காலத்திலிருந்து இக்காலத்து வரை மனிதன் உண்டு வாழ்கிறான். அந்த உணர்வு மனிதனுக்குள் தூண்டத்தான் செய்யும். அதற்காக தான் சட்ட திட்டங்கள் கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் தான் இதை சரி செய்ய கொள்ள வேண்டும். எம்மிடத்தில் முறையிட்டால் இயற்கை நிலையில் தான் வழிமுறையில் தான் எம்மால் செல்ல முடியும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த சட்டத்திட்டங்கள் எதற்காக கொண்டு வந்தார்? இந்த அரசனை எதற்காக அமர வைத்தார்? இதெல்லாம் யோசிப்பது கிடையாது. இவனுக்கு தேவை ஓட்டு எப்படி போடுவது, மக்களை எவ்வாறு மடமையாக்குவது, உழைக்கும் மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்ல என்ன வழி, சிலை வைப்பது, தேவையில்லாத மண்டபங்கள் கட்டுவது, தேவையில்லாத கருவிகளை கொண்டு வருவது, அயல் நாட்டிலிருந்து இது போன்ற மூட நம்பிக்கைகள்லாம் செய்து வருகிறார்கள். இதனால்தான் இன்று இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் நிலைக்கு இல்லாமல் கடன் வாங்கி செயல்படும் சூழ்நிலை உருவானது. மக்களுடைய உழைப்பில் வரும் வரி பணமே தேவைக்கற்றது உள்ளது. ஆனால் இவர்கள் அனைத்தும் பதுக்கி வைத்து கொண்டு இவர்கள் அயல் நாட்டில் கடன் வாங்கி செயல்படுவதாக படம் போட்டு காட்டுகிறார்கள். அன்று நாம் தமிழன்தான். தமிழ்நாட்டில் கலைஞர் முதலாக முதலமைச்சராக வாழும்போது அன்று ஏற்பட்டது தான் கடன், அயல்நாட்டு கடன். அன்று தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி வரை 4.5 கோடி லட்சம் பணம் கடன் வாங்கியிருந்தார்கள். இன்று இவர் 4 ஆண்டுகள் ஆண்டுவிட்டு 4 லட்சம் கோடி வாங்கியுள்ளார். எதற்காக வாங்கியுள்ளார்? மக்கள் வரி பணம் என்ன ஆயிற்று? மக்கள் வரி பணம்? இவர் கேள்வி கேட்க ஆள் இல்லை என்று செயல்பட காரணம், தேவையில்லாத கருவிகளை கொண்டு வந்து மக்களை வேலை தருவதாக படம் போட்டு காட்டி பசுமை மரங்களை வேகமாக அழித்து கொண்டு, பசுமை இடைகளும் வேகமாக அழிந்து கொண்டு வருவதனால் மழை நீர் எங்கேருந்து வருகிறது என்று ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்கிறான் ஒரு மூடன். கடல் நீர் தான் மேலே சென்று மழை நீர் வருகிறது. இன்று உக்ரைனை ரஷ்யாவில் பில்டிங் வேகமாக இடித்து தள்ளப்பட்டு வருகிறது. அது மேடாக உள்ளதா, மலை மேல் குழிகிறதா? அத்தனையும் கீழ் நோக்கி கொள்கிறது. கீழ் நோக்கி என்றால் கடல் நிரம்பி வருகிறது. ஆகினால் இனி பூமியில் இடைவில்லாத காரணத்தால் சட்டத்தின் வழியில்தான் உலகத்தை திருத்த முடியும் என்பதே அப்துல் கலாம் அன்று கூறியது வாக்குதான் இன்றும் உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆகினால் சட்டத்தை திருத்துங்கள். பாவத்திலிருந்து விடுபட்டால்தான் இறைவன் உலகத்தை மாற்றியமைக்க நல்ல அறிவை தருவான் என்பது. இப்பொழுது செல்போன் வழியாக, டவர் வழியாக செயல்படுகிறது. அந்த டவரின் கண்ட்ரோலுக்கு ஏற்ற கருவி உங்களிடத்தில் உள்ளது. அவ்வாறு இருக்கும்போது என்று பெண்கள் கருவறையை படம் போட்டு எடுத்து காட்டுவதும், பல ஆபாச நிலையில் காட்டுவதும், இது போன்ற செயல்பட இறைவன் உனக்கு எழுதி வைத்துள்ளானா? உனக்கு மூளை தந்தானா? மூடங்கட்டவர்களே, உங்களுக்கும் குடும்பம் உள்ளது, உங்களுக்கும் மனைவி மக்கள் உள்ளது. உங்களுக்கு ஏன் வெக்கம் இல்லையா? வரி பணம் தான் முக்கியமா? மக்களை ஏமாற்றுவதுதான் முக்கியமா? அந்த காட்சிகளை கண்டு நீங்களும் செயல்பட தான் ஆசையா? இதுக்காக இறைவன் உங்களை அமர வைத்தான். மூடனே, திருந்தி வாழுங்கள். இவ்வாறு செயல்படக்கூடாது. அந்த ஆபாசமான நிலையெல்லாம் அப்புறப்படுத்தி செல்போனில் நன்மையை மட்டும் எடுத்துரையுங்கள்.
அவ்வாறு அந்த கருவியெல்லாம் கட் செய்யுங்கள். ஏற்கனவே ஆபாச நிலை சீனாவிலிருந்து செயல்பட்டது தான் மோடி அவர்கள் அதை துண்டித்து செய்தார். ஆனால் அவர் துண்டித்தார கண்டி அதுக்கு பிறகு பல வழியில் செயல்பட தொடங்கிவிட்டது. பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்துள்ளார்கள். எதற்காக? பெண்களும் டாக்டர் ஆகிறார்கள். பெண்கள் டாக்டராக இருக்கும்போது பெண்கள் பிரசவத்தை பெண்கள் தான் பார்க்க வேண்டும், ஆண்கள் பார்க்கக்கூடாது. ஏன் ஆண்கள் பார்க்க வேண்டும்? அவரால் முடியவில்லையா? முடியும். இதெல்லாம் என்னத்தான் ஒரு ஆண்மகன் டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணின் கருவறை தொடும்போது அவனுக்கு பல ஆசைகள் தோன்றுகிறது. அவன் வெளிப்புறம் நான் தெய்வமாக மதிக்கிறேன் என்று படம் போட்டு காட்டுகிறான். அவன் உள்மனதை காண்பவன், உள்ளத்தை காண்பவன் இறைவன். அவன் ஆசைகளை பூர்த்தி செய்ய பல வழிகள் செய்து வருகிறான். இதுதான் இறைவனுடைய வேலை. ஆகையினால் பெண்கள் பெண்களாக செயல்பட வேண்டும், ஆண்கள் ஆண்களாக செயல்பட வேண்டும். இதற்கு முதல் அடிப்படை பள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும். பள்ளியில் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளைகளும் ஒரு 30 அடி 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவில் தனித்தனியாக படிக்க வேண்டும். அவ்வாறு செயல்பட விடாமல் ஒன்று சேர்த்து விட்டு கூத்தடிக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். இதெல்லாம் காண்பதில்லை. கல்வித்துறை அமைச்சர்கள் ஒரு கல்வித்துறை ஒரு பள்ளியிலாவது பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், அவர் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு நடக்க வேண்டும், யாராவது பாடம் நடத்துகிறார்களா, அது கிளாஸ் எடுக்கிறார்களா? எதுவும் கிடையாது. அதை தடை செய்தது யார்? அரசியல்வாதிகள். ஆசிரியருக்கு உண்டு, அவரும் ஒரு மனிதன்தான், மனிதாபிமானம் உண்டு. அதை தடை செய்வது அரசியலுடைய வேலை. ஏனென்றால் இவன் பிரதமரை மதித்தால் தானே, பிரதமர் என்பவர் ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் சமமானவர். அவரை கேட்டு செயல்பட்டு இருந்தால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காது. எதையும் கேட்காமல் இவர் இச்சைக்கு செயல்படுவது, பிரதமர் இது தரவில் அது தர கொண்டு குறை சொல்வது எப்படி தருவார்? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மனிதனும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தாரு என்றால் அதையெல்லாம் கணக்கு போட வேண்டும். எத்தனை நாடுகள் உள்ளது இந்தியாவை சுற்றி, அத்தனை நாடுடைய வருமானம் எவ்வளவு, அந்த வரிப்பணம் டிஎஸ்சி வரிமானம் எவ்வளவு உள்ளது, இதில் எவ்வளோ பணம் எத்தனை நாட்டுக்கு தந்து உள்ளார், அதெல்லாம் ஆராயாமல் இவன் நாட்டுக்கு மட்டும் குறை சொல்கிறான். இவன் நாட்டில் இருக்கும் மக்கள் அனைத்து மக்களும் இவன் நாட்டில் விளையும் உணவுப் பொருள்கள் உண்டு வாழ்வதற்கு இங்கே உணவு உண்டா? எத்தனையோ நாடுகளில் உணவு மட்டும் விளைகிறது. அந்த உணவுப் பொருளும் அங்கும் மக்கள் உள்ளார்கள், அவர்களுக்கும் சேவைகள் உள்ளது. மோடி அவர்கள் அதை செய்வாரா, இதை செய்வாரா? அவருக்கும் அந்த உணவு இருந்தால்தான் இங்கே கருவிகள் வைத்து கொண்டாட்டம் ஆட முடியும், மக்களை மடைமாக்க முடியும். கருவிகளை கொண்டு வந்தான். அன்று ஜெயலலிதா அம்மை ஆட்சியிலே குடிநீர் மழை இல்லாத காரணத்தால் குடிநீர் கருவிகளை கொண்டு வந்து அது செயல்பட்டு கடைசியில் அதுக்கு பல கோடி பணம் செலவாயும் ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் தண்ணி தானே வந்தது. ஆகினால் அன்றே அந்த அம்மா உணர்ந்து அதை தடை செய்து விட்டார்கள். ஆனால் இன்று ஆளும் மாங்காமடையன் அதை தெரிந்தும் எதிர்கால மக்களை மடைமாக்க எதிர்காலத்தை நிறுத்தாராம். எதிர்கால நிறுத்தி கருவிகளை மீண்டும் கொண்டு வந்து கடல் நீரை குடிநீர் ஆக்குவதாம். இது எவ்வாறு? மழை தான், தேவையில்லாத மழை பெய்து வருகிறது, இறைவன் தருகிறான். இவனுக்கு எதுக்கு அந்த புத்தி? காரணம் என்ன? மக்கள் வரிப்பணத்தை இவ்வாறு செய்தால்தான் உழைக்கும் மக்கள் உழைத்தே கொண்டே இருப்பார்கள், இவன் உல்லாசமாக வாழ்வதற்காக. இது இறைவன் எதுக்காக உன்னை உருவாக்கினான்? அட மடையனே, மூடனே, திருந்தி வாழ், இல்லை என்றால் அனுபவிக்க ரெடியாக இரு. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.